ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 23 முதல் 27 அதிகாரங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை சர்வதாமே தியானிக்கும்படியாக கிருபை செய்வாராக. 23வது அதிகாரத்திலே தாவீது ஆண்டவராகிய தேவனை தன் மெய்ப்பராய் தெரிந்து கொள்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், வேதாகமத்திலே ஆண்டவரை மெய்ப்பராய் பல இடங்களிலும் உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். எரேமியா 31ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 34வது அதிகாரம், தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே யோவான் 10வது அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் ஆகிய இடங்களிலெல்லாம் ஆண்டவராகிய தேவனை தனது நல்ல மெய்ப்பராக, இயேசு கிறிஸ்துவை தன் நல்ல மெய்ப்பராக வேதாகமும் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய என்ற விசுவாசிகளாய் நாம் கர்த்தருடைய ஆடுகளாயிருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் சத்தத்தை கேட்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய மகிமை அவர் தாமே ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் தாமே புல்லுள்ள இடங்களிலே அம்மன் தண்ணீர் அண்டையிலே நடத்துகிற தேவன். மரண எண்ணின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆம், ஜீவன் நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும்படியாக கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நடித்திருக்கும்படியாக கிருபை செய்கிற தேவன். சத்துக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி சத்துரு வெட்கப்படுத்துகிற தேவன். 24வது சங்கீதத்தில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே கர்த்தருடைய பருவத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே பரலோகத்திலே யார் நடித்திருக்க முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரர் சுட்டி காட்டி, கைகளில் சுத்தமுள்ளவர், இதயத்தில் மாசு இல்லாதவர், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிற மனிதன்தான் பரலோக ராஜ்யத்திலே நடித்திருக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ரட்சிப்பை நீதியையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. அந்த சந்ததி தான் யாக்கோபு சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. ஆம், ஆண்டவராகிய தேவன் பிரவேசிக்கிறார். நமது இருதயத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். சரீரத்தையே ஆலயமாக தெரிந்து கொள்கிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், கண்ணாடி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். எல்லாவற்றையும் ஜெயமாய் நம்மை நடத்தி தருவார். 25வது அதிகாரத்தை தாவீது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே இடத்தில் ஆத்மாவை உயர்த்துகிறேன், உண்மையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால், கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கிறதை கருத்து, உங்களுக்கு பாதைகளை எனக்கு போதித்தரலும். கர்த்தர் நீதியின் பாதை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த பாதையில் தான் ரட்சிப்பு இருக்கிறது. அந்த பாதையில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. பரலோக மேன்மை இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். பாவிகளுக்கு இந்த வழியை தெரிவிக்கிறார். சார்ந்த குணமுள்ள நியாயத்தை நடத்தி சார்ந்த குணம் மக்களுக்கு வழியை போதிக்கிறார். கர்த்தர் மகிமை உண்ட சார்ந்த குணம் மிக அவசியம். ஆண்டவராகிய தேவன் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் இருக்கிறேன் என கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமி ஆசீர்வதிக்கும்படி உயர்த்துகிற தேவன்.
26வது சங்கீதத்திலே இங்கே தாவீது சோதனை நேரத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆக நான் தள்ளாடுவதில்லை. சமயமே உண்டாகும். எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பொல்லாத கூட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், எத்தனையோ காரியங்கள் சம்பவிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லாவற்றும் ஜெயமாய் நடத்துகிறது. என் கால் சுவையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். தாவீது போல நம் 27வது சங்கீதத்திலே கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். அந்த தைரியம் ஆத்மாவை தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அவங்க உயர்த்தப்பட்ட தாவீதுக்குன்னு வந்தார். கோலியாத்தை கண்டு அஞ்ச வேண்டியது, சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அஞ்ச வேண்டியதில்லை, பெலிஸ்தர் படைகள் வந்தாலும் அஞ்ச வேண்டியதில்லை, யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணவும் ஜீவன் நாட்களெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் நாடுவேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறதான தாவீது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று உள்ளே சொல்லிட்டு தாவீது போல தேவனை தேடுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் மகிமையான ஆசீர்வாதம் அருள் செய்வாராக. ஆமென், ஆமென்.